தவேகாவுக்கு வரும் முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகளில் சமரசம் இல்லை. எந்த விதத்திலும் வழக்குகள் எதிலையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண போறதில்ல. அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் திட்டவட்டம். அவர்கள் சட்டப்பூர்வமா அந்த வழக்கு என்ன நிலைமை இருக்குன்னு தெரியாது. பட் இருந்தாலும் எந்த வழக்கிலும் எதிலும் சட்டப்பூர்வம் என்ன இருக்கோ அதுதான் தொடரும். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்ல சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தாவேகாவில இணைய இருக்காங்க. தங்கள் மீதான வழக்கு பயத்தால அவர்கள் தாவேகாவில இணைவதா விமர்சிக்கப்படக்கூடிய நிலையில அது குறித்த கேள்விக்கு பதிலளித்திருக்காரு சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார். தாவேகாவில சேருபவர்கள் மீதான வழக்குல எந்த சமரசமும் கிடையாது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காங்க. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் 108 இடங்கள்ல வெற்றி பெற்ற தாவேகா கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட ஆட்சி அமைத்திருக்காங்க. இந்த தேர்தலில் தாவேகா மற்றும் திமுகவுக்கு அடுத்தபடியா அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. இந்த தோல்வி அதிமுகவினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில உட்கட்சி பூசல் வெடிச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோர் தலைமையில அதிமுக உறுப்பினர்கள் பிரிந்து தனித்தனி அணியா உருவெடுத்தாங்க. பின்னர் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமியோட மறுபடியும் சமாதானம் ஆயிட்டாங்க. அதே நேரம் அதிருப்தி அணியில இருந்த அதிமுக எம்எல்ஏக்களான மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா மற்றும் இசக்கி சுப்பையா ஆகியோர் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துட்டு தாவேகாவில இணைஞ்சிட்டாங்க. சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் முடிவை அறிவிக்காமலே இருந்து வந்தாங்க. இந்த நிலையில முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கரும் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்காரு. தாவேகாவில இணையவும் இருக்காங்க. அதிமுகவில முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து கட்சியிலிருந்து விலகி இருக்காரு. முன்னாள் அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகிய 2 பேரும் இன்னைக்கு மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் முன்னிலையில அதிகாரப்பூர்வமா தாவேகாவில இணைய இருக்காங்க. இவர்களோட 10,000க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களும் தாவேகாவில இணைய இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் மாமல்லபுரத்துல தீவிரமா நடைபெற்று வருது. இந்த விவகாரம் தமிழக அரசியல் வட்டாரத்துல பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில வழக்குகள் நெரிப்பதால அதிமுகவில இருந்து தாவேகாவுக்கு செல்கிறார்கள் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவிச்சிருக்காங்க. அதிமுகவில இருந்து விலகுபவர்களுடைய பின்னணியில வழக்கு பயம் மட்டுமே இருக்கு. சுயநலத்துக்காகவே அதிமுகவில இருந்து விலகி வராங்க. சொத்து குவிப்பு வழக்குகள் நெரிப்பதால அதிமுகவை விட்டு வெளியேறாங்க அப்படின்னு கூறினாரு. முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தாவேகா செல்வது வழக்கு பயம் காரணமாதான் அப்படின்ற விமர்சனங்களும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில அது குறித்த கேள்விக்கு பதிலளித்திருக்கக்கூடிய தமிழக மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் இன்னைக்கு செய்தியாளரை சந்திச்சு பேசியிருக்காரு. அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அப்போது வழக்கு பயம் காரணமாவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் இணைவதா எழுப்பப்படக்கூடிய குற்றச்சாட்டு பற்றி கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதற்கு பதிலளித்த நிர்மல்குமார், இங்க பாருங்க, யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சு நீங்க கேட்க வரது புரியுது. யார் யாருக்கெல்லாம் வழக்குகள் இல்லை யார் யாருக்கெல்லாம் இல்லை அவங்க வந்து இன்னைக்கு ஒரு தனிநபராக எம்எல்ஏ இல்லாமல் எதுவும் இல்லாமல் வந்து சேர்றாங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கோ லட்சக்கணக்கோ ஒவ்வொரு நாளும் என் கட்சியில் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவர்கள் வர்றதுனால அவங்க மேலே வழக்குகள் எதுவும் நிறுத்தப்படுமா தெரியல. என்னென்ன வழக்குகள் என்னென்ன இல்லை அவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்திலும் அங்கங்கே வந்து சேர்றவர்கள் சேர்ந்துட்டு தான் இருப்பாங்க. அவர்கள் மீது வழக்குகள் எந்த விதத்திலும் அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண போறதில்லை. தினந்தோறும் ஆயிரக்கணக்கோர் எங்கள் கட்சியில சேர்ந்து வராங்க. அவர்கள் மீதான வழக்குகள்ல எந்த சமரசமும் கிடையாது. சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.